அந்த டெரின்கியூன்னு சொல்லக்கூடிய அந்த நிலத்தடி நகரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா காற்றோட்டம் இருக்கிறது, வெளிச்சம் இருப்பதற்கான சூழல் இருக்கிறது, அங்கே உயிர் வாழ்வதற்கான அத்துணை காரணிகளுக்கான இது, அங்கே நீர், இவ்வளோ என்ன பெரிய ஆச்சரியம். அதில் வந்து பல ஆயிரக்கணக்கான அடி ஆழத்தில் ஒரு பெரிய வட்ட வடிவ கிணறுகள் அங்கே நிறைய இருக்குது மண்ணுக்கடியில். அங்கேருந்து நம்ம தண்ணீரை நம்ம வந்து எடுத்துக்கொள்ள முடியும். அப்படி வெளி உலக தொடர்பே சுத்தமாக இல்லை என்றாலும் கூட நல்ல காத்தோட்ட வசதியும் அங்கே நீர் கிடைக்கக்கூடிய வசதியும் அங்கே இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் அங்கே சின்ன சின்ன வயல்வெளிகளைப் போல நம்ம தாவரங்கள் உற்பத்தி செய்கிற அளவுக்கான நிலப்பரப்புகள் எல்லாம் அங்கே உள்ளே இருக்குது. அப்போனா எவ்வளோ ஆச்சரியம் பாருங்கள். இன்றைக்கி எப்படி நம்ம வானத்துக்கு கீழே, வானம் என்ற குடைக்கு கீழே பூமியில் இன்றைக்கி நம்ம மேல்பரப்பில் வாழ்கிறோமோ, இது மாதிரி மக்கள் பூமிக்கு அடியிலையும் பாதாள உலகம்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம், கதைகளில் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? ஆனால் உண்மையிலேயே நம்ம வாழுகிற இந்த பூமியில் நம்ம கண்ணு முன்னாடியே இப்படி ஒரு நகரம் இருந்திருக்கிறது அப்படிங்கிறத தேடி கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படின்னா அந்த டெரின்கியூ அப்படிங்கிற நகரம் வந்து எப்படி வந்து உருவாக்கப்பட்டது, போர் சூழலின் காரணமாக நாட்டு மக்களை பாதுகாக்க வேண்டும் என்றதற்காக மண்ணுக்கடியில் ஒரு நகரத்தை உருவாக்கி இருக்கிறாங்க. அப்படின்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய நவீன கருவிகள் எதுவுமே இல்லாத ஒரு காலகட்டம், அப்பேற்பட்ட தொழில்நுட்ப வளர்ச்சியே இல்லாத ஒரு காலகட்டத்தில் 20,000 பேருக்கு மேலே ஒரு மக்களை எல்லாம் ஒரு இடத்துல ஒன்று கூட்ட முடிகிற அளவுக்கு ஒரு பெரிய நகரத்தை அந்த துருக்கியில் உருவாக்கி இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய கட்டடக்கலையினுடைய உச்சம் இன்றைக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள்.